வணக்க நண்பர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம்தான் நம்மளை ஆட்டி படைக்க எடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் எதையும் செய்யவில்லை. நமக்கு மாறாகவே நமது பின்புலங்கள் நமக்கு பின்னாடி இந்த பிரபஞ்சம்தான் இருந்து தொடர்புடையதாக இருந்து கொண்டு வருகிறது. எது நடந்தாலும் இந்த பிரபஞ்சம். ஆகையால் உங்களை படைத்ததும் இந்த பிரபஞ்சம்தான். உனது ஒவ்வொரு மனிதனின் வேலை கடைசி கால வேலை வரை முடிந்தவுடன் அது இடையில் முடிந்தாலும் அந்த பிரபஞ்சமே காரணம். ஆக முழுவதும் முடித்துவிட்டு வா என்கிறது தான் இந்த பிரபஞ்சம். அப்போ முழுவதையும் முடித்துவிட்டு வருவதற்கு சில நிபந்தனைகளையும் பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்றால், பல கோடி பேர்களை நான் இங்கு இந்த பூமியில் விட்டு செல்கிறேன். அவர்களுடன் அன்பாய் நட்பாய் பாசமாய் இருந்து பழகி நேசியுங்கள், கோபப்படாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள், அடுத்தவர்களை பற்றி கேள்வி சொல்லாதீர்கள், கிண்டல் சொல்லாதீர்கள், நல்லதை பேசுங்கள், எப்படி என்று பிரபஞ்சம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதுபடி நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே அந்த பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே துன்பமும் வரும், சந்தோஷமும் வரும், எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்லிக்கொள்கிறது. ஆகவே நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாத்தையும் பார்த்து அனுசரித்து போறவனை சிறந்த மனிதனாகிறான். ஆகவே இந்த பிரபஞ்சம் உங்களுடனே கூடவே இருந்து கவனித்து கொண்டு வருகிறது, மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது அன்பு செலுத்துங்கள், ஆதரவை கொடுங்கள். ஆக கெட்ட ரீதியான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் நேர்மையாக வாழ பழகி கொள்ளுங்கள். ஆகவே எப்பொழுதும் உங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அந்த பிரபஞ்சத்தில் தான். கடைசியில் விட்டு செல்வதும் ஒன்றுமில்லாமல் தான் போவீர்கள். ஆகவே நல்லபடியாக வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். துன்பத்திலும் சிரிக்க சொல்கிறாங்க, ஆனாலும் துன்பத்தை மனசுக்குள்ள வைராக்கியமாக வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளுங்கள். ஆக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த இந்த பிரபஞ்சம்தான் நமக்கு எல்லாமே என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.